இந்த சஃபர் மாசம் வரக்கொள்ள ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு உணர்வு, மனசுல ஒரு இறுக்கம் வரத்தான் செய்யும். அதுக்கு கண்டிப்பா நான் கல்யாணம் எடுக்க வானம் என்று சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை முடிச்சது அந்த மாசத்துல தான் முடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகிக்கு முடிச்சு வச்சது சஃபர் மாசத்துல தான். ஆனா அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் ஒன்று மீக்கல. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் இருக்கல்ல, அது கடைசி வருஷமாக இருக்கல்ல அவங்கட. ஆனால் அந்த கல்யாணங்கள் நடக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட அந்த சமூகத்துல தான் இருந்தாங்க, ஆரோக்கியமாக தான் இருந்தார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த சஃபர் மாசம் நாங்க சரித்திரங்களை படிக்கக்கூடியவர்கள், அவங்க பிறந்தாங்க என்று சரித்திரம் வரக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு நோய் வந்தது என்று அந்த சரித்திரங்களை படிக்கின்ற நேரத்தில் மனசுல கவலை வரத்தான் செய்யும். ஏண்ட வீட்டுல ஒரு மௌத்து நடந்த நாள்ல, ஏண்ட அப்பா மௌத்தான நாள்ல ஏண்ட புள்ளையோட கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கெண்டா விருப்பம் இல்லை, எனக்கு மனசுக்கு கஷ்டம். அந்த நாள் ஏண்ட உள்ளத்துல பதிஞ்சிட்டு. அதனால இப்ப விளங்கி இருக்கும் எங்களுடைய முன்னோர்கள் ஏன் இந்த மாசத்துல கல்யாணம் எடுக்கல. गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. அளவே இல்லாத அன்பாளன், நிகரே இல்லாத அன்புடையோன், எம்மை படைத்து ஆளக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சான்றும் பகருகிறேன். அவனுக்கே எல்லா புகழும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்வை தம் வாழ்வாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரை பின்பற்றி இருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்கள், சீதேவிகள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையென நினைத்து அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எமது நலனுக்காக இவற்றை எடுத்து நடங்கள் என்று சொன்ன விடயங்களை முழு மனதோடு அவற்றை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவர்களால் விலக்கப்பட்ட காரியங்களை முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில தன்னுடைய வாழ்க்கை முறையை எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எதை மார்க்கமாக கொண்டு வந்து தந்தாங்களோ அதை எடுத்து நடப்பதை, அதை எங்களோட வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்றது, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய முயற்சியாக இருக்கும். ஒரு முஃமினுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்துமாறு ஏவினார்களோ அதை எடுத்து நடக்கிறதும், எதை வானம் என்று சொன்னோ அதை விட்டு போடுறதும் தான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கம். இதையும் தாண்டி ஒரு முஃமின் அவன் பரிபூர்ணமான முஃமினாக ஆகணுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅல் லிமா ஜிது பிஹி. நான் கொண்டு வந்த இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுறது கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனா இங்க சொல்ற விஷயம் என்னண்டா, ஹத்தா யகூன ஹவாஹு, ஒவ்வொரு மனிதனுடைய மனோ இச்சையும் அவங்களோட விருப்பமும் எப்படியாக மாறணும் என்றால், தபஅன் லிமா ஜிது பிஹி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றதுல அவங்களோட மனோ இச்சை அடி மனசு அதை ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக செல்றதா இருந்தா,
எங்களுக்கு முன்னால பாலும் இன்னொரு பக்கத்துல மதுபானம் சாராயமும் கொண்டு வந்து வைக்கப்பட்டா இப்ப நாங்க சாராயத்தை கையில் எடுக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடை செஞ்சிக்கிறாங்க, மார்க்கம் அதை ஹராமாக்கி இருக்கிறது என்றதுக்காக வேண்டி வானம்னு சொல்லி விடுகிறோம். இந்த விஷயத்துல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களோட ஈமான் இன்னும் பரிபூர்ணமாக ஆகோணமாக இருந்தால், ஈமான் காமிலாக ஆகோணமாக இருந்தால், சாராயம் வானம் என்று நாங்க விட்டோம் இல்லையா, அது எப்படி தெரியுமா விட்டிருக்கணும், தபஅல் லிமா ஹத்தா யகூன ஹவாஹு, அவனுடைய மனோ இச்சையே, அதாவது எனக்கு விருப்பம் இதுதான், ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் என்றாங்களே அதுக்காக வேண்டி அல்ல, அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் என்று சொன்னாங்க தான். இப்ப அது எனக்கும் விருப்பம் இல்லாததாக ஆயிட்டு. ஹத்தா யகூன ஹவாஹு, தன்னுடைய ஹவா, தன்னுடைய மனோ இச்சை அதை வெறுக்கணும். வெறுமனே இத்திபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்பதை எல்லாம் இங்க பேசுறது. அதையும் தாண்டி மனசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றாங்க. தன்னுடைய ஹவா நப்சு, தன்னுடைய மனோ இச்சை பெருமானார் கொண்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா, புனிதமான தீனுல் இஸ்லாம் எங்கட மனசோட சம்பந்தப்பட்ட, அதுக்கு தான் இன்றைக்கு செல்ற உளவியல் என்று சைக்காலஜிக் ரீதியாக ஒரு விஷயத்தை எங்கட உள்ளத்துக்குள்ள திணிக்குது. இந்த இடத்துல ஒரு எங்கட உள்ளத்துல ஒரு புதிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு உள்ளுக்கு போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பின்பற்றுதல் என்பது மனப்பூர்வமானதாக இருக்கணும். ஏதோ முஸ்லீமாக பிறந்துட்டன் தொழுறன் ஓதுரன் என்றதல்ல, அதையும் தாண்டி மனப்பூர்வமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நாங்க பின்பற்றுறதுக்கு, மனப்பூர்வமாக பின்பற்றுறதுக்கு எங்கட உள்ளத்தை நாங்க செய்யணும். அதற்கான வழிகாட்டல்களை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய முன்னோர்களான இமாம்களும் அழகான முறையில வழிகாட்டிக்கிறாங்க. அதற்கான வழிகளை அழகான முறையில காட்டிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான மார்க்கம், எல்லாரும் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறோம், பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் உள்ள இந்த பிடிப்பை எங்களுடைய உள்ளங்களில் இருந்து எடுக்கணுமாக இருந்தா, இதை விட இன்னும் கொஞ்சம் லேசா செல்றதா இருந்தா, ஒரு சமுதாயம் ஒத்தர பின்பற்றி கொண்டு இருக்கிறது, முஸ்லிம்கள் எல்லாம் வேறொரு சமுதாயம் ஒத்தர பின்பற்றி கொண்டு இருக்கிறது. இதை கடாக்கப்பல் ஆக்கணுமெண்டா, இல்லாமல் ஆக்கணுமெண்டா, ஒன்னாவது என்ன செய்யணும்? உளவியல் ரீதியாக என்ன தெரியுமா அங்க செய்யறது? அந்த தலைவரை பத்தி உண்டான கண்ணியத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துரும். ஒரு தலைவரை ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டிருந்தா அந்த தலைவர் பத்தி உண்டான கண்ணியத்தை உள்ளத்துல இருந்து எடுத்துட்டா, நாள் போக்குல காலப்போக்குல அப்படியே அந்த பின்பற்றுதல் என்பது பேரளவுல ஆகி காலப்போக்குல அப்படியே இல்லாம போய்த்திரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பின்பற்றக்கூடியவர்கள் பேரளவில் இத்திபா செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் சில உளவியல் ரீதியான வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அந்த வகையில இன்றைக்கு நாங்க அப்துல்லா, ஜெயித், ஹாலித் இப்படி ஒவ்வொரு பேரை செல்ற நேரத்துல சும்மா சாதாரணமா இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லப்படக்கூடிய நேரத்துல எங்கட வாய்க்கு சும்மா கேளாது. அங்க இருந்து தொடங்கணும். எந்த நபியை நாங்க பின்பற்றோனும், எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றோனும் என்று நினைக்கிறோமோ, மனப்பூர்வமாக பின்பற்றோனும் என்று நினைக்கிறோமோ, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பெயர் நாமம் சொல்கின்ற போதே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, என் பேரை கேட்டும் தாரு சலவாத் சொல்லலை அவர் நாசமாகட்டும் சொல்லியும், பேர் கேட்கிற நேரத்துல சலவாத்து வாய்க்கு வராட்டி அவர் உலோபி என்று சொல்லி எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கிற. இப்ப அது சம்பந்தமாக பேச வந்தது. அந்த பேரை கேட்கிற நேரத்துல எங்கட மனசுல ஒரு சின்ன வித்தியாசம் வரணும். எல்லா பேரும் கேட்கிற நேரத்துல உள்ள உணர்வல்ல இந்த பேரை கேட்கிற நேரத்துல எங்கள்கிட்ட உள்ள உணர்வாக இருக்கணும். ஒரு வித்தியாசமான உணர்வு வரணும். ஏற்கனவே பொத்திக்கொண்டிருந்த வாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்கின்ற போது எங்கட வாய் திறப்படணும். உளவியல் ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உணர்வை கொண்டு வருகிறார்கள். அந்த முஹப்பத் இப்ப வருது. அதே போலதான் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு நீதிமன்றத்தில் உசாவியில ஜட்ஜ் வரக்கொள்ள எல்லாரும் தலையை குனிப்பாங்க, போகக்கொள்ள தலையை குனிப்பாங்க, உள்ளுக்கு போற நேரத்துல வார நேரத்துல தலையை குனிப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த 3ஆம் கிளாஸும் படிக்காத ஒரு ஆள் வாராரு உசாவிக்கு ஒரு கேஸுக்கு. அவருக்கு ஜட்ஜெண்டா என்னன்னு தெரியாது, அவரோட படிப்பு என்னன்னு தெரியாது, நீதிபதி என்றா என்னன்னு தெரியாது, வாழ்க்கையில சாரத்தை பணிச்சு கெட்டினதே இல்லை, கெட்டினா கெட்டுறது மடிச்சுத்தான். ஆனா இப்ப என்ன செய்யறாரு, சாரத்தை கீழே போடுறாரு, அவரும் தலையை குனிக்கிறாரு, மதிக்கிறாரு. என்ன நடக்குது இந்த இடத்துல? மற்றவங்க மற்றவர்களுடைய செயலை பார்த்து இவருடைய உள்ளத்துல அந்த நீதிபதியை பற்றி உண்டான ஒரு மரியாதை வருகிறது, ஒரு கண்ணியம் வருகிறது. இதே போலதான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. ஜட்ஜ் வரக்கொள்ள மட்டுமல்ல, ஒரு பெரிய மனுஷன் வரக்கொள்ள நீங்க தலையை குனிக்கிறதல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எங்களுடைய காதுகளுக்கு வரும்போது, பெருமானார் வாரது ஒரு பக்கத்துல, பெருமானாருடைய பெயரை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய வாய்கள் சும்மா இருக்க இயலாது. அதுக்காக வேண்டி தான் வாயை துறங்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க. அதையும் தாண்டி தலையை குனிக்கிறது ஆள் வரக்கொள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்கின்ற நேரத்தில் நாங்க பாங்கல் என்ன செய்யறோம், உடனே எடுத்து கை எடுத்தபடி முத்தமிட்டுறோம், நாங்க பெருவரல முத்தமிட்டுக் கொள்கிறோம். இந்த செயலை ஒரு 50 பேர் ஒரு சபையில இருந்து செஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் செல்ற நேரத்துல அன்ன சத்தமா சலவாத்து வருது. அவங்களோட பேர் வரக்கொள்ள அப்படியே எடுத்து கையை முத்தமிடுறாங்க. மார்க்கம் தெரியாத ஒரு ஆள் அந்த சபைக்கு வந்தாலும், முஸ்லிமாக இல்லாத ஒரு ஆள் அந்த சபைக்கு வந்தாலும் அவருக்கும் பெருமானாரை பத்தி உண்டான கண்ணியம் வந்துடும். உளவியல் ரீதியாக எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு காட்டின வழி இது. இது ஹதீஸ் எப்படி அது எப்படி என்றதெல்லாம் ஒரு பக்கத்துல, இதை நாங்க செய்யற நேரத்துல நாம் அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கண்ணியமான அந்த உணர்வு எங்களிடத்திலே வருகிறது. இப்ப எங்களுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்திபா செய்யறது மனப்பூர்வமாக, ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி, உளப்பூர்வமாக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறது எங்களுக்கு லேசாக இருக்கும். இதே போலதான் எல்லா காரியங்களும் இப்படித்தான். எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த எல்லா நடவடிக்கைகளும் உளரீதியான எல்லா காரியங்களும் எங்களுடைய ஈமானை வளர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பாருங்க, ஒரு காலத்துல வீட்டுல ஒரு காஃபிர் வந்து தண்ணி குடிச்சா, ஒரு தேத்தண்ணியை குடிச்சா அந்த கிளாஸ என்ன செய்வாங்க, சலவாத் சொல்லி கழுவுற பழக்கம் இருந்து. இப்ப கேட்டா அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் மாதிரி விளங்குது எங்களுக்கு. ஆனா அண்ட கதை செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, 3 விஷயங்கள். சலாசுன் மன்குன் நஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். உங்களுக்கு ஈமானுடைய சுவையை உங்களுக்கு ருசிச்சு பார்க்கணுமா? வட்லாப்பத்துட டேஸ்ட் தெரியும் எங்களுக்கு, புரியாணி என்றா டேஸ்ட் என்னான்னு தெரியும். ஈமானுடைய சுவை உங்களுக்கு வேணுமெண்டா 3 விஷயம். அதுல ஒன்று தான் 3ஆவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சதுக்கு பின்னால, இஸ்லாம் நாங்க முஸ்லீமாக ஆகிட்டோம், இதுக்கு பின்னால எங்கட மனநிலை எப்படி இருக்கணுமாமெண்டா திரும்பவும் நான் குஃப்ரின் பக்கம் பெய்த்து விடக்கூடாது. அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கண்டா, நரகத்தில் நெருப்பில் எண்ணெய் தூக்கி போடப்படுவது எனக்கு எப்படி வெறுப்போ அதே மாதிரி வெறுப்புண்டு எனக்கு வரணும். எந்த விஷயத்துல? இஸ்லாத்தை விட்டு போற விஷயத்துல. இந்த வெறுப்பை எங்களுக்குள்ள கொண்டு வரணும். புனிதமான தீனுல் இஸ்லாத்தை விட்டும் ஒருத்தர் வெளியில போறன்றது, என்ன தூக்கி நெருப்புல போடுறது எனக்கு எப்படி விருப்பம் இல்லையோ
அதே மாதிரியான மனநிலை எனக்குள்ள கொண்டு வரணும். அதாவது குஃப்ரை பத்தி உண்டான வெறுப்பு எனக்குள்ள வரணும். நாங்கள் ஒருத்தருக்கு ஒன்றை வெறுக்க வைக்கணும்டா. இப்போ எங்கட புள்ள ஒரே பார்த்தாலும் முன்னு கீக்கிற ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்கு போறாரு. எப்படியாலும் இந்த புள்ளை இல்லாமல் ஆக்கணும். என்ன செய்வோம்? நாங்க உடனே செல்லுவோம். இப்படித்தான் இந்த மனுஷன் ஹோட்டல்ல ரொட்டி போடுற மனுஷன் அப்படியே கை கழுகாம வாராரு. அந்த வேறுத்த அதெல்லாத்தையும் தொடச்சிட்டு அதே கையால கக்கத்துல கையை போட்டுட்டு அதே கையால மறுகால் ரொட்டியை பிடிக்கிறாரு என்று பேசுற நேரத்துல என்ன நடக்கும்? அந்த செயலை ஞாபகப்படுத்தி காட்டுற நேரத்துல புள்ளைக்கு ஒட்டோவா வெறுப்பு வந்துடுது. இதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குஃப்ருக்குண்டான வெறுப்பை எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய முன்னோர்கள் திணித்தார்கள். அன்றைக்கு ஒரு ஆள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போனதோட சலவாத்த சொல்லி கழுவுற பழக்கம் இருந்தது. செயல் ரீதியாக பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல வீட்டுல ஒரு உம்மை இதை செய்ய கொள்ள, ஒரு வாப்ப செய்ய கொள்ள, அதுக்குன்னு சொல்லி எனக்கு காஃபிர்களை வெறுக்கிறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களோட உரையாடினாங்க, ஒன்றுக்கு இருந்தாங்க, திண்டாங்க, குடிச்சாங்க, வியாபாரங்கள் செய்தார்கள், குடுக்கல் வாங்கல்கள் செய்தார்கள். ஆனால் அந்த வெறுப்பு, இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், முஷ்ரிக்குகள் நஜீஸ், கழுகாதவர்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த உணர்வு எங்கட பிள்ளைகளோட உள்ளத்தில் இருக்கணும். அந்த உணர்வு இல்லாம போற நேரத்துல தான் இன்னைக்கு தாரோட பின்னுக்காலையும் தாரு போற மாதிரியான சூழல் வந்திருக்கிறா இல்லையா? காரணம் அப்படி ஒரு நிலைமை உண்டு. இன்னைக்கு வாரத்துக்கு காரணம் என்ன? அந்த வெறுப்பை உள்ளத்திலிருந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் அர்த்தமுள்ள செயல்கள் தான். உளவியல் ரீதியாக இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. உளவியல் ரீதியாக மார்க்கம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதோ அதை செயல்முறையில காட்டினவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, அஃதலு திக்ர், திக்ர்களிலே சிறந்தது என்னன்னு கேட்டா இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கும் தெரியும், இப்ப கொஞ்சம் மறந்து கொண்டு வாரது. திக்ர்கள்ல சிறந்தது சுப்ஹானல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹு, இப்படி நிறைய வகையான திக்ர்கள் இருக்குது. இதுல எங்கட பழைய மனுஷர்ட உளவியலை பாருங்க, சைக்காலஜிக்கு. இன்றைக்கு சைக்காலஜி பேசுறது அது சும்மா டிசைன் ஆகி ஒரு 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 வித்தியாசமான ஒரு நிலைமை ஆகி போயிடுது. ஆனா எங்களுடைய முன்னோர்கள் அதை பத்தி பேசல, செயல்ல காட்டினாங்க. எல்லாம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல எல்லாரும் சம்மானம் கொட்டி சர்வசாதாரணமா ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படிப்பாங்க. அஃதலு திக்ர், திக்ர்களிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன. அந்த திக்ர் வரப்போக்குள்ள எல்லாரும் காலம் அடிச்சுக்கொண்டு அத்தஹியாத் தீக்கிற மாதிரி இருக்கிறது. இப்ப பாருங்க, எங்கட புள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப இங்க வந்து ஒருவருக்கு பயான் பண்றதும் ஒன்றுதான். அந்த அந்த திக்ர் வார நேரத்துல காலம் அடிச்சு, இதுதான் உளவியல் என்றது. இந்த திக்ர் வார நேரத்துல முன்னால மஜ்லிஸ்ல இருக்கிற பெரிய மனுஷர்கள் காலம் அடிச்சு அத்தஹியாத் இருக்கிற மாதிரி இருக்க போக்குள்ள முன்னால் இருக்கிற புள்ளகளோட உள்ளத்திலேயும் தான் காலம் அடிக்கிற எங்களுக்கும் தான் இப்ப நான் ஏற்கனவே இருந்த நிலைமையல்ல, இப்ப நான் புதிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன், புதிய ஒரு திக்ரோண்ட செய்ய போறேன். அஃதலு திக்ர், திக்ர்களிலே சிறந்ததை செய்ய இதுக்கு ஆதாரம், கால் மடிக்கிறதுக்கு ஆதாரம் தேடிக்கொண்டு போனா தேடிக்கொண்டு போக வேண்டியதான். உளவியல் பேசக்கூடியவர்களுக்கு லேசாக விளங்கும் இந்த பயான். அன்புக்குரிய சகோதரர்களே, உளவியல் ரீதியாக 10 பேர் கால மடிச்சு உட்கார்ற நேரத்துல முன்னால் இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் அவங்கட உள்ளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தியான கண்ணியம் வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற சாதாரணமான விஷயம் ஒன்று இல்லை என்ற அந்த உணர்வு வந்துடும். இப்படி உளவியல் ரீதியாக எங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் செல்லத்துக்கு ஹுத்பா நேரம் இடம் கொடுக்கவில்லை என்பதனால சுருக்கமாக முடிவுக்கு வருகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய மனுஷர் 8ஆம் கிளாஸோட பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டினாங்கண்டு அதை பத்தி ஒரு குறை, காரணம் தெரியாது, காரியம் தெரியாது, மைக்ல வாங்க செல்ல வானமென்ற, இங்கிலீஷ் படிக்க வானமென்று சொன்ன ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் தான். ஆனாலும் நேரத்தை கருதி சுருக்கமாக வருகின்றேன். இந்த நேரத்துல முக்கியமாக ஞாபகப்படுத்தணுமான ஒரு விஷயம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சஃபருடைய மாசம். இது சஃபர் மாசம் வந்தாலே ஒரு பேச்சடிபடுகிறது. என்ன பேச்சடிபடுறது? சஃபர் மாசம் வந்துட்டு லா சஃபர, சஃபர் மாசத்துல பீடகை என்பது ஒன்றும் இல்லை, எல்லாரும் தாராளமா கல்யாணம் செய்த மாதிரி செய்யலும், வேண்டிய கொண்டாட்டங்கள் செய்யலும் என்று ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் சஃபர் மாசம் சொன்னா பீடக, கவனம், அது இது கல்யாணம் எடுக்கப்படாது என்று பயம் காட்டிக்கொண்டு இன்னொரு தரப்பினர்கள்.
இல்ல என்னது எங்கட முன்னோர்கள் காட்டின ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. வேன் சஃபர் மாசம் வந்தா எங்கட முன்னோர்கள் சில விஷயங்களை கடைபிடிச்சாங்க, எந்த வகையில அந்த விஷயங்களை செஞ்சாங்க, எந்த வகையில் அவங்க சில விஷயங்களை செய்யாம விட்டாங்க என்றா உதாரணம் விளங்குறதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை சொல்ற. எனக்கு ஒரு முகப்பத்தான ஒரு மௌலானா, அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் வந்து பேஸ்லைன் ரோட்ல பைக்ல வார நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. நடந்து பழைய கதை, அவங்க எழும்பி சுகமாகி வந்துட்டாங்க. ஆனா இன்னமும் கூட அந்த கலர் லைட்டால வார நேரத்துல அவங்கள நினைவாரு கொஞ்சம் கவனமா போகணும்ன்ற ஒரு உணர்வு கொண்டு வாராங்க வரக்குள்ள. அதுக்கு 2 சிக்னல் வைக்கீங்கள, 6 ஆக்சிடென்ட் ஒரே அடிக்கப்பட்ட அதெல்லாம் பெருசா நடந்ததான். ஆனாலும் எனக்கு விருப்பமானவர், எனக்கு முகப்பத்தான் ஒரு ஆள் பட்ட இடம் இது. அதனால வார நேரம் எல்லாம் இன்றைக்கு வரக்கொள்ளேன் தான். அந்த இடத்தால வரக்கொள்ள ஒரு உணர்வு மனசுல ஒரு இறுக்கம் வருது. ஏன் அவர்கிட்ட மேல் எனக்கு ஒரு முகப்பத் ஒண்டிக்கிற, அதனால எனக்கு ஒரு இறுக்கம். ரோட் நடுக எத்தனையோ சிக்னல் ஈக்கிறதான், ஆனா அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் மனசுல ஒரு இறுக்கம்னு வருது. அதை இது அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை எல்லாரையும். அதே விஷயம் எனக்கு நடந்திருந்தால் அதை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலான என்ன வரும். எனக்கு முகப்பத்தான ஒரு மௌலானாக்கு நடந்த விஷயம் வருஷங்களாகி மாசங்களாகி வேண்ட உள்ளத்தை விட்டு போகாத ஒரு காரியம் எனக்கு நடந்திருந்தால் இன்னும் நினைவு வரும். இந்த சம்பவத்தை அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு விருப்பமான மௌலானாக்கு நடந்த மாதிரி அல்ல, எனக்கு நடந்த மாதிரி அல்ல, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், எனக்கு கொண்டு நடந்தா என்ன வருத்தமோ அதை விட வருத்தம் வரணுமாம் எங்கள் நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒண்டண்டா எனக்கு கவலை வரணும் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. என்னை விட தன்னை விட எங்கள் நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருசா விளங்கணும், மதிப்பா விளங்கணும், கண்ணியமாக விளங்கணும். ஏண்ட வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் பெருமானாரை பின்பற்றுகின்ற நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சரித்திரங்களை படிக்கின்ற நேரத்திலே, சீராக்களை படிக்கின்ற நேரத்திலே என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் வந்ததை போல சிக்னல் எத்தனையோ இருந்ததுதான். ஆனாலும் அந்த மௌலானா முட்டின் அந்த சிக்னல் எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் பல சிக்னல்கள் பல இடங்களை தாண்டி வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் இந்த சஃபர் மாசத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மாறி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும்னு சொன்னா, கணவன் மனைவி ஒன்றாக இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்குன்னு சொல்லி அந்த கணவன் முடிவு செஞ்சு விசா வருது, விசாவை கை கெடுத்து இப்ப விசா வந்துட்டு இன்னும் 3 நாள்ல போறேன், இன்னும் 10 நாள்ல போறேன் என்று சொல்ற நேரத்துல உண்மையான முஹப்பத்துள்ள மனைவிக்கு அந்த நேரத்துல தான் போற நேரத்தில் உள்ள கவலையை விட அந்த விசா வந்த நேரம் போறது முடிவாகின அந்த நேரம் கவலையை தரும் அதிகமாக. அதே போலதான் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தண்டே வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா பேர புள்ளகளோட இறக்கமண்டா இறக்கம், எங்களங்கள மாறி உள்ள இறக்கம் அல்ல. தொலைப்போக்கல சுஜூதுல இப்பாங்க, மேல வந்து ஏறுவாங்க, எலும்ப மாட்டாங்க புள்ள எலும்புற வரைக்கும். மிம்பருக்கு பயான் பண்றதுக்கு ஏறினா கிட்ட வந்து உட்கார்ந்து கொள்வாங்க. ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹ்னவங்க எல்லா நேரமும் அந்த புள்ளகளோட கொஞ்சி கொண்டே இப்பாங்க. அப்படி இறக்கமான பேர புள்ளகள். இந்த பேர புள்ளையில ஒரு ஆள்ட கழுத்துக்கு வால் வரப்போகுதாம், இன்னொரு புள்ளைக்கு நஞ்சு கொடுக்கப்பட போறாம் என்ற செய்தி தெரியும் அவங்களுக்கு. செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லாங்க, வாப்பா உங்களோட பேர புள்ளகளையா நீங்க இறக்கமே அவங்களோட புள்ளகளோட, அந்த புள்ளகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போறன்னு உங்களுக்கு தெரியுமெண்டா உங்கள்கிட்ட தானே பவர்ஃபுல் துவா ஈக்கிறது, கேளுங்களே துவாவை யா ரசூலல்லாஹ். கேட்டா அந்த புள்ளகள் பாதுகாக்கப்படுவாங்களே, அந்த புள்ளகளை பார்க்காட்டி உங்களுக்கு இருக்கலவே, அந்த அளவுக்கு நீங்க முஹப்பத்து தானே, அப்ப உங்களுக்கு அந்த துவாவை கேட்கலும் தானேன்னு சொன்னாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. தாருக்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி நாளை மறுமை நாள்ல நாங்க தக்தளிக்கிற நேரத்துல ஏண்ட உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த பவர்ஃபுல் துவாவை நான் வச்சிக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன செய்றாங்க, இந்த துனியாவை விட்டும் விடை பெறுவதற்கு அதற்கான அடையாளமான விசா வாரத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமையில தான் ஃபெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது. சக்கராத்துடைய அந்த நோய் ஸ்டார்ட் ஆகிறது இந்த சஃபர் மாசத்துடைய கடைசி நேரத்துல தான் நோய் தொடங்குது. எனக்கு இந்த சிக்னலை தாண்டி வரக்கொள்ள என்னதான் இருந்தாலும் 1000 சிக்னல்கள் இருந்தாலும் அந்த சிக்னலை தாண்டக்கொள்ள மனசுல ஒரு இறுக்கம் வருகிறது. நானே அல்லாஹ் பாதுகாக்கணும் பட்டிருந்தாலும் அதை விட எனக்கு நினைவு வரும், அதையும் விட நினைவு வரணும். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மாதங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த சஃபர் மாசம் வரக்கொள்ள ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு உணர்வு, மனசுல ஒரு இறுக்கம் வரத்தான் செய்யும். அது கண்டிப்பா நான் கல்யாணம் எடுக்க வானம் என்று சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை முடிச்சது அந்த மாசத்துல தான் முடிச்சாங்க. அலிலே எல்லாவங்கள ஃபாத்திமா நாயகி முடிச்சு வச்சது சஃபர் மாசத்துல தான். ஆனா அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் ஒன்று மீக்கல். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் இருக்கல்ல, அது கடைசி வருஷமாக இருக்கல்ல அவங்கட. ஆனால் அந்த கல்யாணங்கள் நடக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட அந்த சமூகத்துல தான் இருந்தாங்க, ஆரோக்கியமாக தான் இருந்தார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த சஃபர் மாசம் நாங்க சரித்திரங்களை படிக்கக்கூடியவர்கள், அவங்க பிறந்தாங்க என்று சரித்திரம் வரக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு நோய் வந்தது என்ற அந்த சரித்திரங்களை படிக்கின்ற நேரத்துல மனசுல கவலை வரத்தான் செய்யும். ஏண்ட வீட்டுல ஒரு மௌத்து நடந்த நாள்ல, ஏண்ட அப்பா மௌத்தான நாள்ல ஏண்ட புள்ளையோட கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கண்டா விருப்பம் இல்லை, எனக்கு மனசுக்கு கஷ்டம். அந்த நாள் ஏண்ட உள்ளத்துல பதிஞ்சிட்டு. அதனால இப்ப விளங்கி இருக்கும் எங்களுடைய முன்னோர்கள் ஏன் இந்த மாசத்துல கல்யாணம் எடுக்கல. எடுக்கிறவர்கள் தாராளமாக எடுக்கலாம், சந்தோஷமான காரியங்களை சாதாரணமாக செய்யலாம். இது இந்த உணர்வுள்ளவர்களுக்கு. எந்த உணர்வு? எங்கள் தலைவர், எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், இன்னும் இருப்பவர்கள், உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு ஆயத்தமாகின இந்த சம்பவத்தை படிக்கின்ற நேரத்திலே இந்த நாட்கள், இந்த மாதம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு இறுக்கத்தை தருகிறது. அதனால் எங்களுடைய சில முன்னோர்கள் பக்குவம் நிறைந்தவர்கள், ஈமான் நிறைந்தவர்கள், அவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல விஷயங்களை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, விட்டு விட்டார்கள். ஹதீஸை பார்த்தவர்கள் இந்த உணர்வு இல்லை, ஹதீஸ்ல இருக்குது சஃபர் மாசம் என்றா பீடை இல்லை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, முடிச்சு வச்சும் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய மூதாதையர்கள். இப்ப இந்த விஷயத்தை மூதாதையர்கள் செல்லக்கொள்ள எங்கட ஒரு அப்பா கொண்டு இந்திப்பாரு, அவரு பீடி அடிச்சு கொண்டு இந்திப்பார். அந்த இது நாங்க நினைக்கப்படாது. மூதாதையர்கள் என்று சொன்னா எங்களுடைய முன்னோர்கள், இமாம்கள், சாலிஹானவர்கள், அவர்கள் எங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த புனிதமான அந்த சீதேவிகள் செய்த ஒவ்வொரு செயல்களும் மார்க்கத்துக்கு முரணானவைகள் அல்ல. உளவியல் ரீதியாக சிந்தித்தாலும் அவைகள் முரணானவைகள் அல்ல, ஹதீசுகளுக்கும் அவைகள் முரணானவைகள் அல்ல. அவற்றை விளங்கிய நாங்கள் தான் தவறாக விளங்கி இருப்போம். எனவே எங்களுடைய முன்னோர்களை விமர்சிக்க நினைப்பவர்கள் 10க்கு 300 தடவை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குத்துபாவினூடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிவுக்கு வருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. கடன் சுமைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. மௌத் வரைக்கும் ஈமானோடு எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நல்லடியார்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, புனிதமான தீனுல் இஸ்லாத்தை வெறுமனே பின்பற்றாமல் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக முஹப்பத்தோடு அந்த மார்க்கத்தை எடுத்து பின்பற்றி வாழ்ந்து மௌத்து வரைக்கும் அந்த மார்க்கத்திலேயே வாழ்ந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மௌத்தாகுவதற்கு நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக.
illallah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha